அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம். படைப்பு முதல் கிறிஸ்துவரை அப்படிங்கிற இந்த பாடத்தினுடைய அடுத்த பாடமாக நாம் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். மோசே சீன மலையில் இருந்தபோது 10 கட்டளைகள், பல்வேறு சட்டத்திட்டங்களை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம போன பாடத்தில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய அந்த கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிவார்களானால் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார், அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதாக வாக்கு பண்ணியிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் அவங்க அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவார்களானால் அவர்களுக்கு மிக மோசமான தண்டனைகள், மரண தண்டனைகள் மாதிரியான பலவிதமான தண்டனைகளையும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்கள் பாவிகள் அப்படிங்கிறதையும் ஒருபோதும் அவங்களால ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த சட்டத்திட்டங்களுக்கு முழுமையாக கீழ்ப்படிய முடியாது என்பதையும் ஆண்டவர் அறிவார். அதையும் நம்ம போன பாடத்தில் நம்ம பார்த்தோம். அதனால் இந்த மக்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் தன்னிடத்திலே வர வேண்டுமானால் ஆண்டவர் அதற்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தினால் ஒழிய அவர்களால் தேவனிடத்திலே நெருங்க முடியாது அப்படிங்கிறதையும் ஆண்டவர் அறிவார். அதனால தான் ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு முறையை அன்றைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு ஏற்படுத்தினார். கர்த்தராகிய தேவன் அந்த இஸ்ரேல் மக்களை அவர் நேசித்தார். அவர் நேசித்தபடியினாலே அந்த மக்கள் அழிந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அதனால் இஸ்ரேல் மக்கள் சாகாதபடி அவர் தம்மிடத்தில் வருவதற்கு எப்படி வர வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளையிட்டார். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி ஆண்டவர் தான் மோசேக்கு கட்டளையிட்டார். அது மனிதர்களுடைய சிந்தையிலே தோன்றின ஒன்று அல்ல, மாறாக ஆண்டவராக இஸ்ரேல் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒன்று அப்படிங்கிறது நம்ம புரிந்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறது எப்படி கட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தாரோ அப்படித்தான் அது கட்டப்பட வேண்டும். அதுவும் சும்மா ஒரு ஜெனரலான ஒரு அவுட்லைன் மட்டும் ஆண்டவர் கொடுக்கல, வெரி ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே இருக்கணும், என்ன அளவு, நீளம் என்ன, அகலம் என்ன, உயரம் என்ன, எந்த விதமான மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தப்படணும், என்ன வண்ணம் பயன்படுத்தப்படணும், எந்த நூல் பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் மிக தெளிவாக எக்ஸாக்டாக எப்படி கடவுள் சொன்னாரோ அப்படியே மோசே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும். மீண்டுமாக நாம் ஆண்டவர் ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் ஒரு விஷயத்தை செய்யும்போது எல்லாவற்றையும் மிக தெளிவாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் ஒழுங்கும் கிரமமான ஒரு கடவுள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகிற வழியிலேயே எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் நாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இதில் இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த எபிரேய வார்த்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா, கூடாரம், தங்கும் இடம், இல்லம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். அதாவது ஆண்டவர் அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம், அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் தங்கி இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை அதில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கடவுள் எப்படி அதை கட்ட சொன்னார், அதில் என்னென்ன விதங்களிலே அதில் அவர்கள் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதன் மூலமாக ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்பினார் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். முதலாவது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த திரைச்சீலினுடைய நுழைவு வாயிலில் ஒரு பலிபீடம் இருக்கணும். அது சித்தை மரத்தினால் அந்த பலிபீடம் செய்யப்பட்டு வெண்கல தகட்டினால் மூடப்பட வேண்டும். அந்த ஒரு நபர் தேவனிடத்தில் வர வேண்டுமானால் அவர் ஒரு சுத்தமான மிருகத்தை, கடவுளால் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த சுத்தமான ஒரு மிருகத்தை கொண்டு அந்த நபர் அந்த மிருகத்தினுடைய தலையின் மேலே கையை வைக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அந்த பலி கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆசாரியர்கள் அவங்க அந்த மிருகத்தை எடுத்து அவர்கள் அந்த பலிபீடத்தின் மேலே பலியிட வேண்டும். இதை செய்வதன் மூலமாக ஒரு நபர் அந்த இடத்துல எதை ஒத்துக்கொள்கிறார் என்றால், தேவனுடைய சமூகத்திலே தான் ஒரு பாவி என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். எனவே தான் அவர் பாவ நிவாரணத்திற்கென்று ஒரு பலியை அவர் கொண்டு வருகிறார். தான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு தான் அந்த இடத்திலே என்னுடைய பாவத்திற்காக நான் தான் சாக வேண்டும், ஆனால் தனக்கு பதிலாக அங்கே இன்னொரு சுத்தமான, எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு மிருகம் அங்கே கொல்லப்படுகிறது என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார். இந்த அடிப்படையிலே தான் அவர்கள் தேவனை அணுக முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முறைமையை கொடுத்திருந்தார்.
இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மிருகத்தினுடைய ரத்தம் அவங்களுடைய பாவத்தை ஒருபொழுதும் என்ன செய்யாது அப்படின்னா சுத்தம் செய்யாது. மாறாக ஆண்டவர் அதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக, ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் பிற்காலத்திலே செய்யப்போகிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த விஷயத்தை அவங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமாக பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். அப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பலிபீடத்துக்கு அப்புறமா 2 முக்கியமான அறை, அந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தில் 2 முக்கியமான அறைகள் இருக்கும். முதலாவது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அது பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். இப்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பலிபீடம் வரைக்கும் எல்லாரும் வரலாம். அதாவது இஸ்ரவேல் மக்கள், அவங்களால சாதாரண இஸ்ரவேல் மக்கள் அதிகபட்சம் வர முடிஞ்ச தூரம் என்ன அப்படின்னா அந்த பலிபீடம் வரைக்கும் அவங்க வரலாம். அந்த பலிபீடத்தை தாண்டி இந்த பரிசுத்த ஸ்தலம் சொல்லி அழைக்கப்படக்கூடிய இடத்திற்கு ஆண்டவராலே நியமிக்கப்பட்டிருந்த அந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், இவங்க மட்டும்தான் போக முடியும். வேறு யாரும் உள்ளே போகக்கூடாது. அதுவும் அவங்களுக்கு உள்ள ஒவ்வொருத்தர் நபர்களுக்கும் சொல்லி ஒவ்வொரு ஜாப் இருக்கும். அவங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக இன்னொரு உள்நறை உள்ளே பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கூட பிரிக்கப்பட்டதாக இருக்கும். இரண்டுக்கும் நடுவிலே ஒரு தடிமனான அழகான ஒரு திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருக்கும். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கூட மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. ஆண்டவர் இவ்விதமாக மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரித்து வச்சுருந்தார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக ஆண்டவர் அந்த மக்களுக்கு நினைவுபடுத்த விரும்பினது என்ன அப்படின்னா ஆண்டவர் கடவுள் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருப்பதினாலே அவர் பாவமுள்ள மனிதர்களை விட்டு அவர் பிரிந்த நிலையிலே இருக்கிறார். அவர் பாவிகளுக்கு விலகி இருக்கிறார். பாவ மனிதர்கள் அவரிடத்தில் நெருங்கிவிட முடியாது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக ஆண்டவர் இவ்விதமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அவர் தன்னை பரிசுத்தமுள்ளவராக, அவர் மற்ற யாரும் நெருங்க முடியாதவராக அவர் தாம் இருப்பதை அந்த மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிற ஒரு பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு குறிப்பிட்ட மரத்தினாலே செய்யப்பட்டிருக்கும். அதை சுற்றி தங்கத்திலான தகடுகளினால் அந்த உடன்படிக்கை பெட்டி மூடப்பட்டிருக்கும். அந்த பெட்டிக்குள்ளாக ஒரு சில பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுத்த பொன்னுனால் செய்த ஒரு மூடி, அந்த மூடியை செய்து அதை அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக வைத்து மூடி இருப்பார்கள். அந்த பொன் மூடிக்கு மேலாக 2 கேருபீன்கள், ஏஞ்சல்ஸ் மாதிரியான அது எப்படி செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அது அந்த தன்னுடைய சிறகுகளை மூடி எந்த விஷயம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கும். அதற்கு மத்தியிலே அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். அந்த மூடிக்கு தேவனுடைய கிருபாசனம் என்று பெயர். அதை தான் வேதாகமம் கிருபாசனம் என்று அழைக்கிறது. அந்த கிருபாசனத்திலே கிருபை இருக்கக்கூடிய அந்த இடம், ஆசனம், அதிலே ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாரு, இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல ஆண்டவர் பாவிகளுக்கு இறங்கக்கூடியவர் என்பதை அவர் சுட்டி காட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு கிருபாசனம் என்கிற ஒன்றை ஆண்டவர் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக ஏற்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே ஆண்டவர் மனிதர்களுடைய அல்லது அன்றைக்கு அந்த இஸ்ரேல் மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு பதிலை, ஒரு வழியை ஆண்டவர் அவங்களுக்கு உண்டு பண்ணினார். இங்கே ஆண்டவர் ஆரோனையும் அவருடைய வழித்தோன்றர்களையும் அவர் ஆசாரியர்களாக நியமித்தார். அதில் ஆரோனை முதலாவது பிரதான ஆசாரியனாக ஆண்டவர் நியமித்தார். நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக யார் வேணாலும் எப்போ வேணாலும் போகக்கூடாது. இந்த பிரதான ஆசாரியன் மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போகலாம். அதுவும் ஆண்டவர் சொல்லி இருக்கிற அந்த நாளிலே ஆண்டவர் அவங்களுடைய அந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆரோன் என்ன செய்யணும் அப்படின்னா உள்ளே போய் கிருபாசனத்தின் மேலாக அவர்களுக்கென்று இந்த பலியிடப்பட்ட அந்த சுத்தமான மிருகத்தினுடைய இரத்தத்தை அவர்கள் தெளிக்க வேண்டும்.
அப்படி தெளிக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் அப்படின்னா, அந்த ஒரு வருடம் அவங்களுடைய மீறுதல்களும் பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்து ஆண்டவர் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏற்படுத்தினார். இந்த நியமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏற்படுத்தி அவங்களுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இது மிக மிக முக்கியமானது. ஒரு பக்கம் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்திற்கு அவங்களால் முழுமையாக கீழ்ப்படிய முடியாது என்பதை ஆண்டவர் அறிவார். அப்படி அவங்க நியாயப்பிரமாணத்தை அவர்கள் மீறுகிற சூழலிலே ஆண்டவர் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பதற்காக அல்லது ஆண்டவர் அவர்களிடத்திலே வருவதற்கான ஒரு சூழலையும் இவ்வண்ணமாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். அப்போது இது எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்களுக்கு செய்கிறார் அப்படிங்கிறத முதலாவது நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக, ஆண்டவர் எவ்வண்ணம் அவர்களிடத்திலே வர சொல்லி இருக்கிறாரோ அவ்வண்ணம் தான் அவங்க வந்து என்ன செய்யணும்னா வரணும். அப்படி வரும்பொழுது தான் அவங்களுடைய பாவங்கள் வந்து என்ன செய்யப்படும், மூடப்படும். இதில் வருடத்தின் ஒரு நாளிலே பாவத்தை மூடும் நாள், அதுக்கு பேரே வந்து அந்த அந்த எபிரேய பதத்தினுடைய பேரே பார்த்தீங்க அப்படின்னா பாவத்தை மூடும் நாள், கபார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாவத்தை மூடும் நாள், பாவத்தை மூடுவது. அப்போது அந்த நாளிலே அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிற பிரகாரமாக அவங்க அதே முறைமையின்படி அவங்க அந்த சுத்தமான அந்த ஆட்டை அவர்கள் பலியிட்டு அந்த இரத்தத்தை ஆரோன் மாத்திரம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக உள்ளே பிரவேசித்து அந்த கிருபாசன தண்டையிலே அந்த இரத்தத்தை தெளிக்க வேண்டும். இதை அவர்கள் நம்பும் பொழுது ஆண்டவர் இதை அவர்களுக்கு கட்டளையிட்டார். இவ்வண்ணமாகத்தான் ஆண்டவர் கட்டளையிட்டார். எனவே அந்த விஷயத்தை அவங்க நம்பி அவங்க அதை செயல்படுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த ஒரு வருடம் ஆண்டவர் அவங்களுடைய அந்த பாவத்தை மன்னிப்பதாக ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். திரும்பவும் அடுத்த வருஷம் இதே மாதிரி செய்யணும். அது எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, இந்த மிருகத்தினுடைய இரத்தம் அவர்களுடைய பாவத்தை முழுவதுமாக மன்னித்து விடவில்லை. அது வந்து முழுமையான மன்னிப்பு என்பது மிருகத்தினுடைய இரத்தத்தில் இல்லை, மாறாக அது வேறொரு இடத்துல தான் அந்த முழுமையான மன்னிப்பு இருக்குது. ஆனால் அதை ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். அதற்கென்று இந்த மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த நியமத்தை அவங்க தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்லியிருந்தார். இந்த வீடியோவிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே பாவத்திற்கான நியாய தீர்ப்பை ஆண்டவரே வரையறுக்கிறார், ஆண்டவரே அதை கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தண்டனையிலிருந்து தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்பையும் அவரே வழங்குகிறார். அவர் கொடுக்கிற அந்த வாய்ப்பை, அவருடைய வழியை நம்பி யாரெல்லாம் அவரிடத்தில் போகிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களை ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் பாதுகாக்கிறார். எனவே நாம் எப்பொழுதும் அவர் சுட்டி காட்டுகிற வழியிலேயே நாம் அவரிடத்திலே போக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் அனுப்பி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.